Hello viewers, welcome to our channel. வாழ்க வளமுடன் நலமுடன். இப்போ எல்லோரும் அந்த செகண்ட் தடவையும் போட்டு இந்த மாதிரி போட்டிருப்பீங்கம்மா. இந்த 14 மணியை 3 ரவுண்டு போட்டு 3ஆவது ரவுண்ட் வரும்போது இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற 5 மணியில் ஒரே ஒரு மணி விட்டுடணும்னு சொல்லியிருக்கிறேன். 4ஆவது ரவுண்டு அப்படி கண்டினியூ வரும்பொழுது 1 2 3 4 5 6 எக்ஸ்ட்ரா போடணும்னு சொல்லியிருக்கிறேன். 1 கீழே கருப்பு வரும், 3 வெள்ளை வரும், மறுபடியும் 1 கருப்பு கீழே அந்த கண்ணுக்குன்னு சொல்லியிருக்கிறேன். இது அடுத்த அந்த 13ஆம் நம்பர் வீடியோவில் அதை இருக்கும், அதை பார்த்து எல்லாம் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்தது மேலே போடலாம். இப்போவே கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே பஞ்சு அடிச்சிக்கோங்கன்னு முதலே சொல்லியிருப்பேன். சரியா? இந்த தொப்பைக்கிட்ட கொஞ்சம் நல்லா அப்படி அடைங்க. சரிங்களா? அப்போ தான் நல்லா அந்த தொப்பை குண்டாக தெரியும் உங்களுக்கு. ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் ஒரே சமயத்தில் அடிச்சிங்களன்னா அது உள்ளே போகாது. கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஒரு குச்சியால் நல்லா இந்த இந்த 6 மணி வந்தது, அந்த 5 மணி ரவுண்டு வந்தது வந்து இப்படி உள்ளே மடங்கினா போல் இருக்கணும். இந்த இடத்துல நல்லா குண்டாக வரணும். அந்த மாதிரி பஞ்சு அடிச்சுக்கிடுங்க. சரிங்களா? இப்போது ஒரு லைன் இந்த கம்ப்ளீட்டாக இப்படி போட்டிருக்குறோம். இதில் எத்தனை மணி வரும்னு சொல்லிடுறேன். 3 வெள்ளை வருது இல்லையா, அதுலேருந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 18 மணி வரும். சரிங்களா? இப்போது இந்த லைன் அடுத்தது எனக்கு இங்கே முடிஞ்சிருக்குது மணி. உங்களுக்கு எந்த ஒயரில் முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல. அப்படியே இந்த அளவு நம்ம வேறு எதுவும் போட போகிறதில்ல. வெறும் இந்த கலரே தான் கொடுக்க போகிறோம். அந்த விபூதி கிட்ட மட்டும் வரும்பொழுது தான் மாறும். மற்றபடி இதே கலர் தான். அதனால் அப்படியே கொடுத்துருங்க. இடது கை ஒயரில் மூணு மணி. பக்கத்து மணியில் விட்டுக்கிடுங்க. இடது கை ஒயரில் 2 மணி. அடுத்த மணியில் விட்டுட்டு இடது கை ஒயரில் 2 மணி. இந்த மாதிரி 2ஆவது மணியில் எதிர்பக்கம் விட்டு இப்போது இந்த 3 வெள்ளை வந்திருக்கு இல்லையா, இதில் முதல் வெள்ளை மணியில் கோக்குறோம். இப்போது ஒரு வெள்ளை ஒரு ரெட்டு, இடது கை ஒயரில் ஒரு வெள்ளை ஒரு ரெட்டு. இந்த ஒயரை எதிர்பக்கம் விடணும். ரெண்டாவது ஒயிட் மணியில் விட்டு
அதே போலயே முதல்ல ஒரு வெள்ளை, அப்புறம் ஒரு ரெட்டு. இப்போ மூணாவது மணியில் ஒரு வெள்ளை, ஒரு அந்த பிள்ளையார் கலர் செந்தூர கலரு. முதல்ல ஒரு ஒயிட்டு, அப்புறம் அந்த செந்தூர கலர். இதிலிருந்து அப்படியே வெறும் இந்த பிள்ளையார் கலரே தான் இது வரைக்கும் கொடுத்துட்டு வரணும். இப்போ இந்த வெள்ளைக்கிட்ட 3 வெள்ளைக்கும் நடுவில் இப்படி 2 சிவப்பு வரும்படி கொடுத்துட்டோம் இல்லைங்களா. இதுக்கு அடுத்ததிலிருந்து வெறும் இது ஃபுல்லாக செந்தூர கலரே கொடுத்துட்டு வாங்க. எனக்கு ஒயர் முடிஞ்சிருக்குதும்மா, என்ன, அதனால் புது ஒயர் எடுத்துருக்கிறேன். புது ஒயர் எடுக்கிறதுனால உங்களுக்கு எப்படின்றதுக்கு சொல்லிடுறேன். இந்த 3 வெள்ளை போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கு பக்கத்தில் நான் கோத்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு எங்கேயாவது இருந்ததுன்னா இந்த வெள்ளை மணிக்கு பக்கத்தில் இருக்குது இல்லையா, அந்த மணியில் ஒயர் விடுற வரைக்கும் நீங்கள் இங்கெல்லாம் அதே கலரே போட்டு வாங்க, பிரச்சனை இல்லை. பிள்ளையார் கலரே இந்த வெள்ளை மணிக்கு பக்கத்தில் இருக்கிற மணியில் ஒயர் வரும் பொழுது என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுற தொட்டு 3 மணிக்கு வைப்பேன், நீங்கள் இருந்தால் 2 மணிக்கு கோத்தா போதும். ஆனால் நான் கோல்டன் பர் போட போகிறேம்மா. அங்கே வந்து இதோ இந்த கிரீடத்தினுடைய இது மாதிரி இப்படி வரும் போர்ஷன். இந்த பிளாஸ்டிக் மணியில் முன்னே நான் வந்து ப்ரௌன் போட்டிருக்கிறேன், இந்த இடத்துல நான் கோல்டன் போட போகிறேன். உங்களுக்கு கோல்டன் வேணான்னா டார்க் எல்லோவோ இல்லை பரவாயில்ல கலராக இருக்கட்டும். இப்போ நான் கொடுத்துருக்கா போலேயே வேறு ஏதாவது கலரு, க்ரீனு, ஆரஞ்சு, அந்த மாதிரி வேறு ஏதாவது, இல்லை ப்ளூவு. ஏன்னா இந்த ஆரஞ்சு கொடுத்தா அந்த இதுவுக்கு செட் ஆகாது செந்தூர கலருக்கு. அதுக்கு பதில் ப்ளூவு, க்ரீனு, அந்த மாதிரி ஏதாவது கலர் நீங்கள் கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம், இல்லை லைட் ப்ளூ இது ஒன்றா. சரிங்களா. இப்போ நான் இப்படி படுக்க வச்சு போடுறேன், ஏன்னா உயரம் உங்களுக்கு வீடியோ தெரியலன்னுவீங்க. இந்த வெள்ளை மணிக்கு பக்கத்து மணியில் ஒயர் வரும் பொழுது நான் ஸ்டார்ட் பண்ணுறதுனால 3 மணிக்கு கோக்க போகிறேன். உங்களுக்கு வேறு எங்கேயாவது முடிஞ்சு நீங்கள் இங்கே கொண்டு வந்து ஒயரை விடுறதா இருந்தால் 2 மணி கோத்தா போதும். புரிஞ்சுதா? இப்போது நான் ஒரு செந்தூர கலர், ஒரு கோல்டன் கலர், மறுபடியும் ஒரு செந்தூர கலர். இந்த பக்கம் ஒயரை எதிர்பக்கம் விட்டு எடுத்துடுறோம். இப்போது இந்த முதல்ல இருக்கிற வெள்ளையில் விடுறோம். அப்போ கோத்தா போலேயே இடது கை ஒயரில் ஃபஸ்ட்டு ஒரு வெள்ளை மணி, ஒயிட் பீடு, அடுத்தது ரெட்டு. இப்போ
ரெண்டாவது வெள்ளையில் விட்டுருக்கோம். ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு இடது கை ஒயரில் ஒரு ஒயிட் பீடு, அப்புறம் ஒரு ரெட்டு, மூணாவது வெள்ளை மணியில் விட போகிறோம். இப்போது இடது கை ஒயரில் முதல்ல ஒரு ஒயிட்டு, அப்புறம் ஒரு அந்த பிள்ளையார் கலர், இப்போது பக்கத்து மணியில் கோக்குறோம். முதல்ல ஒரு கோல்டு, அப்புறம் பிள்ளையார் கலர், இப்போது இதெல்லாம் வெறும் அந்த கலரே தான், இந்த பிள்ளையார் கலரே தான். ஓகேவா? எது வரைக்கும் அப்படின்னு சொன்னால் இங்கே முடிப்பீங்கள்ல, இந்த முடிக்கிற இடத்துல வரும்பொழுதுமா முடிச்சிருங்க. இது வரைக்குமே அப்படியே வெறும் சிந்தூர கலர் தான். சரியா? கம்ப்ளீட்டாக இந்த இப்படி கோத்து இந்த நிற்கிற மணியில் கோத்து முடிப்போம் இல்லையா இந்த லைனை, அது வரைக்கும் அப்படியே இந்த சிந்தூர கலரே கொடுத்துட்டு வாங்க, பிள்ளையார் கலரே. இப்போது எனக்கு ஒயரு இந்த முதல்ல ஒரே ஒரு கோல்டு தான் கிரீடத்துக்கு கோத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு பக்கத்து மணியில் வந்திருக்குது. உங்கள் யாருக்காவது இங்கேன்னு வந்தால் இந்த மணிக்கு பக்கத்தில், இப்போ இங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இதை போட்டுட்டு தான் போயிருப்பீங்க. இல்லை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வந்து இங்கே தான் வரும். இந்த பக்கமும் சரி அந்த பக்கமும் அந்த மணிக்கு முன்னே வர வந்ததுன்னா இப்போ என்ன பண்ணணும், ரெண்டு பிள்ளையார் கலர், ஒரு கோல்டு.
இப்போ அந்த முதல்ல கோத்த அந்த கோல்டு கலரில் கோத்துருக்குறேன். இங்கிருந்து 1 2 3 4 5 தடவை வெறும் அந்த கோல்டு தான் கோக்கணும். நீங்கள் கலர் கொடுக்குறதா இருந்தால் கலர், அதாவது இந்த கோல்டில் கோத்ததில் இந்த 3 வெள்ளையில் மறுபடியும் இந்த பக்கம் ஒரு கோல்டு இருக்கு இல்லையா, அந்த 5 மணிலையும் கோக்கிற வரையிலும் 2 கோல்டு கலர் மணி தான். கிரீடத்துக்கு என்ன கொடுக்குறோமோ அந்த மணி. சரிங்களா? 1 2 3 4 5. ஓகே. இப்போது அதுக்கு பக்கத்தில் கோக்க ஆரம்பித்ததுலேருந்து வெறும் அந்த சிந்தூர கலரே, பிள்ளையார் கலரே. ஓகேவா? இப்போ இங்கே ஒரு கோல்டு இருக்கு இல்லையா, அந்த 5, அந்த கோல்டு மணியில் கோக்கிற வரைக்கும் பிள்ளையார் கலரே தான் கோக்கணும். இப்போது அந்த 5 கோல்டு மணியில் முதல் கோல்டு மணியில் ஒயரை விடுறேன். இப்போது முதல்ல ஒரு பிள்ளையார் கலர், அப்புறம் ஒரு கோல்டு. இப்போது ரெண்டாவது கோல்டு மணியில் விட்ட உடனே
ரெண்டும் கோல்டு மணி. நாலாவது கோல்டு மணியில் விடும் பொழுதும் ரெண்டும் கோல்டு மணி. அஞ்சாவது மணியில் கோக்குறப்போ ரெண்டுமே பிள்ளையார் கலர். இங்கேருந்து இந்த ரோ ஃபுல்லாக இப்போ பின்னால் வெறும் இந்த பிள்ளையார் கலரை தான் கொத்துட்டு வரணும். சரியா? இப்போது எனக்கு ஒயர் முடிஞ்சிடுச்சுமா. எனக்கு இந்த இடத்துல முடிஞ்சிருக்குது. சரியா? நான் அங்கேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். அதாவது எந்த ஒயர்னால் இங்கே 3 கோல்டு வந்திருக்கு இல்லையா, அதுக்கு 3 மணிக்கு முன்னே இங்கே ஒயர் இருக்குது. என்ன இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால், இந்த லைன் நம்ம க்ளோஸ் பண்ண போகிற லைனு. சரிங்களா? தலைபாகத்தை நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். இதை சுற்றிலும் இப்போ நான் கோல்டே தான் போட்டு வர போகிறேன். ஏன்னா நான் கிரீடமும் அப்படியே கோல்டாக தான் கண்டினியூ பண்ண போகிறேன். அதனால் இந்த மேல் மணி மொத்தம் கோல்டு வரும்படியாக தான் நான் போட போகிறேன். ஓகேவா? இப்போ 3 கோல்டு மணி. ரெண்டு கோல்டு மணி.
இப்போ பாருங்கம்மா, அதாவது இந்த இடத்துல எனக்கு மணி முடியல. அதான் இந்த 3 கோல்டு வந்திருக்கு இல்லையா, இதிலிருந்து 1 2 3 4வது மணியில் எனக்கு ஒயர் முடிஞ்சுது. அதனால தான் நான் அதே இடத்துலேருந்தே இந்த வாட்டி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா இப்போ 2 இது போட்டேன்னா இப்போது அடுத்து தானா சரி. இல்லை, இதோட போதும்மா. ஏன்னா அதுக்கு அடுத்தது வேறு ஸ்டார்ட் ஆகி இதை முதல்ல க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த மேலே கிரீடை எப்படின்றத சொல்கிறேன். ஓகேவா? இதை இந்த இடத்துலலாம் கொஞ்சம் நல்லா குச்சியை வச்சு பஞ்சு அடைச்சிக்கிடுங்க. பஞ்சு அடைச்சிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன் இந்த லைன்லேயே. நீங்கள் அதுக்கப்புறமா, ஏன்னா நான் ஃபுல்லும் பஞ்சை அடைச்சி உங்களுக்கு சொல்ல போகிறதுக்கு இதுவாகும். இப்போது இது ஒரு ஸ்கொயர் மாதிரி வரணும், சரிங்களா? இப்போ நமக்கு இந்த மாதிரி வந்திருக்குது இல்லையா, இந்த 18 மணி, இது ஸ்கொயர் மாதிரி வரணும். அப்போ எப்படி போடணும்னு சொன்னால், ஃப்ரண்ட்டில் 5, பேக்கில் 5, இந்த சைடில் 4 மணி வரும், இந்த சைடில் 4, மொத்தம் ரவுண்டில் 18 மணி வந்ததுங்களா? அந்த ஸ்கொயராக பண்ணும்பொழுது இப்படி 4 இப்படி 4, இங்கே 5 இங்கே 5, அது நமக்கு கணக்கு எப்படி வரும்? 5 மணியை எப்படி கவுண்ட் பண்ணுறது? இங்கேருந்து எடுத்துடுவோமா இங்கேருந்து எடுத்துடுவோமான்னா, இது இருக்கு இல்லைங்களா, 3 கோல்டு மணி, இந்த பக்கத்தில் 1 4, இந்த பக்கத்தில் 1, இது ஃப்ரண்ட்டு போர்ஷன் 5 மணி, சரிங்களா? அப்போது அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒயர் வேறு எங்கேயாவது முடிஞ்சால் கூட இந்த கிரீடத்தினுடைய இந்த 3 வந்த உடனே எங்கே முடிஞ்சிருந்தாலும் ஒயரை முடிச்சு போட்டு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சப்போஸ் இப்போ இங்கேருந்து இதுக்கு கனெக்ஷன் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்போ இப்படி வரும் பிள்ளையாருது, இந்த சைடு போகும், சரிங்களா? 5 மணி கணக்கு எப்படின்னு உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வரணுன்னா, இந்த கிரீடத்தில் முடிஞ்சிருக்கிற 3 மணி, இந்த பக்கம் 1 மணி பிள்ளையார் கலரு, இந்த பக்கம் இந்த 5ம் ஃப்ரண்ட்டுது. அப்போது 1 2 3 4 இந்த சைடில் வரும். மறுபடியும் 1 2 3 4 5 பின்பக்கத்துது, 1 2 3 4 இந்த சைடுது, சரியா? இப்போ எப்படின்னு சொல்கிறேன். இந்த இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த மணியில் ஒயரை விட்டுக்கணும். நான் பஞ்சு இன்னும் அடைச்சிக்கல, உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது எப்படின்னு காட்டுறதுக்காக பண்ணுறேன். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மணிலையும் ஒயரை விட்டுக்கணும். புரிஞ்சுதாம்மா? இந்த கிரீடம் 3 மணி வர அளவுக்கு போட்டதுக்கு அப்புறம் ஒயர் எங்கே முடிஞ்சிருந்தாலும், இங்கேயே வந்ததுன்னா உங்களுக்கு பரவாயில்ல, வேறு எங்கேயாவது இங்கே முடிஞ்சிருக்குதுன்னா அந்த இடத்துல முடி போட்டு ஒயரை கட் பண்ணிவிடுங்க. வேறு ஒயரை எடுத்து இந்த கிரீடத்தினுடைய 3 மணிக்கு பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கலர் இருக்கும் இல்லையா, அந்த மணியில் கோத்து அதுக்கும் பக்கத்திலேயே இருக்கிற இன்னொரு மணியில் கோத்துடுங்க. இப்போ 2 மணியில் ஒயர் இருக்குது, 2 பிள்ளையார் கலர். கருப்பு கொடுத்தாலும் கொடுங்க, இல்லை இது பிள்ளையார் கலரு, இது எப்படி இருந்தாலும் உள்ளே மறைஞ்சிட போகுது நம்ம மேலே கிரீடா அந்த குண்டா போடுறப்போ. அதனால் உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அப்படி கொடுத்துக்கலாம். இப்படி தான் இந்த கலர் பிளாக்கே கொடுத்துக்கலாம், பரவாயில்ல, தெரிய போகிறது இல்லை. ஏன்னா இந்த கலர் மணிலாம் கொஞ்சம் நமக்கு வேறு எதுக்காக தேவைப்படும், பிளாக்குன்னா கொஞ்சம் பரவாயில்ல, அதனால் அப்படியே கொடுத்தாலும். இப்போ எப்படி ஓகேவா? ஒயரை சமமாக வச்சுக்கிறேங்க. இப்போது இந்த வந்த ஒயரை
கிரீடத்தில் 3 மணி கொடுத்துருக்கமே, அதில் இருக்கிற முதல் மணியில் விட்டுக்கணும். ஓகே. இப்போ இடது கை ஒயரில் ரெண்டு மணி. சரிங்களா? இப்போது மறுபடியும் கிரீடத்தினுடைய இந்த நடுவில் இருக்கிற மணியில் ஒயரை விடணும். ரெண்டு மணி கொத்துக்கணும். கிரீடத்தினுடைய 3வது மணி. ரெண்டு மணி. இப்போது என்ன பண்ணணும், இந்த கிரீடத்துக்கு இந்த பக்கம் மணி வந்திருக்கு இல்லையா, கிரீடத்துக்கு பக்கத்தில் அந்த கடைசி மணிக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கலர் மணியில் அதுலேயும் விடணும். அதுக்கு பக்கத்திலே ஒரு மணி இருக்கு இல்லையா, அதுலேயும் விடணும். இப்போது ஒரே ஒரு மணி கோக்கணும். 3 மணியில் ஒயர் இருக்கும், ஒரு மணி கோக்கணும். இப்போ பாருங்கள். சரிங்களா? இது பாருங்கள், இந்த பக்கம் இப்போ 5 மணி கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சாச்சு. இந்த சைடு ஒவ்வொரு மணியை ஜாயின் பண்ணியிருக்கிறோம். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும், இந்த 2வது மணியில் கொத்துக்கணும். சைடில் இருக்கிற 2வது மணியில் ஒயர் கொத்துக்கணும். சரிங்களா? இப்போது இப்படி உங்களுக்காக வச்சுக்கிட்டா இந்த இடது கை ஒயரில் 2 மணி கோக்கணும். இந்த இடது கை ஒயரில் 2 மணி கோத்து வரணும். அப்புறம் இந்த மணியில் இந்த மணியில் இந்த மணியில் 3 மணியில் விட்டுடணும். மறுபடியும் கடைசி மணியில் கோக்கும்போது இந்த மணியில் கோத்து இது இங்கே இருக்கிற 2வது மணியில் கோப்போம். அப்போது சைடில் 2 லைன் முடிஞ்சால் போல் ஆகிடும். ஃப்ரண்ட்டில் 5 உங்களுக்கு இப்போ கரெக்டாக தெரிஞ்சிடுச்சு. இதே போல் இதை ஜாயின் பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த ஸ்கொயர் மாதிரி இப்படி வந்துடும். நான் பஞ்சை அடைக்காத தொட்டு உங்களுக்கு ஃபுல்லாக காட்டல. அடுத்த வீடியோவில் வேணால் உங்களுக்கு ஃபுல்லாகவே கூட நானே ஜாயின் பண்ணுறதை காட்டணுன்னாலும் காட்டலாம். இல்லை உங்களுக்கு தெரியும்னா இவ்வளோ தான். இப்போ இது 5 மணி இது வந்தாச்சு உங்களுக்கு. கிரீடம் 3, இந்த சைடு 1, இந்த சைடு 1. இதுதான் ஃப்ரண்ட்டில் இருக்கிற 5 மணி. பேக்கில் அதே போல் 1 2 3 4 5 மணி. ஸோ இந்த நாளும் சைடில் வந்துடும். அதுதான் 18 மணி. ஓகேங்களா? இது வரைக்கும் போட்டுட்டு வாங்க. நானும் அந்த காட்டனை நல்லா உள்ளே அடைச்சி இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் மேலே இதோ இந்த கிரீடம் குண்டா எப்படி வருதுன்னு இதை நான்
ஒரு கோல்டு வேறு ஒரு கலரு அப்படி மாற்றி மாற்றி, அதாவது கோல்டுக்கு நடுவில் ஸ்டோன் வச்சாப்போல் அப்படி கொடுப்பேன். இங்கே கீழே கோல்டே கொடுத்துட்டு இது ஒரு கலரு, மறுபடியும் ஒரு கோல்டு, மறுபடியும் ஒரு கலருன்னு நீங்கள் இதே போல் கலர்ஸ்லேயே மாற்றி மாற்றி கொடுத்தாலும் சரி. எப்படி ஒன்றா ஒரு டார்க்கு ஒரு லைட்டுன்றா போல் மாற்றி, மோஸ்ட்லி டார்க்கு லைட் கலர் கொடுக்கறத விட க்ரீனு ரெட்டு, ஏன்னா ஸ்டோன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படி தானே இருக்கும், பச்சைக்கல் நீலக்கல் ரெட்டு கலர் அப்படி தானே இருக்கும் இல்லையா. நீங்கள் அந்த மாதிரி கொடுத்தாலும் ஓகே. கிரீடம் போட்டுட்டோம்னா கால் போட்டுடுவோம். சரிங்களா? அதுதான் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். அந்த மடக்கிட்டா போல் இருக்கிற கால் எப்படி வரும்னு அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். சரிங்களா? கிரீடத்தை போட்டுட்டு இந்த விபூதி, இது கண், கிரீடம் போட்டுட்டு தும்பிக்கையை கூட போட்டுருவோம். போட்டுட்டு கால் போடுவோம். சரிங்களா? ஓகேங்களா? இப்போ பாருங்கள், பிள்ளையார் ஃபேஸ் இப்படி வந்திருக்குதா, இங்கே இப்படி தும்பிக்கை. ஓகேவாம்மா? மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.